ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு பாட்டு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஆனால் இந்த வீடியோ அவருக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பெரிய அளவில் ஒன்றும் வியூவர்ஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர்லாம் யாரும் இல்லை. அந்த வீடியோ அவருக்கு போகுமான்னு தெரியல. இருந்தாலும் என் மன ஆறுதலுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஓரளவுக்கு என்னோடய வீடியோக்கெல்லாம் ஓரளவுக்கு ரீச் ஆகுது. மேக்ஸிமம் ஒரு 150-200 பேராவது பார்த்துட்றாங்க. ஆனால் லைக் வரதில்லை தான். பேசிக்காக ஒரு வீடியோன்னு பார்த்தா ஒரு 5 லைக் 6 லைக் வரதே பெருசாக தான் இருக்கும். ஓகே, நான் முன்னதுக்கு இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேங்கிறதே எனக்கு ஓகே தான். நான் அவருக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றவங்களாம் தப்பாக நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாங் ஷார்ட் வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் வந்துட்டு ஒருத்தர் லூஸுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது ஜென்ஸா கேர்ள்ஸான்னு தெரியல சரியா. அந்த நேம் பார்த்தா ஜென்ஸ் நேம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரியல அவங்க ஏன் அதை லூஸுன்னு அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதில் ஒன்றும் தப்பான ட்ரெஸ்ஸும் போடலை, தப்பான வேர்டு எதுவும் யூஸ் பண்ணவும் இல்லை. சும்மா பாப்பாவை பக்கத்தில் வச்சுட்டு உக்காந்துருந்தேன். அவள் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. ஒரு 3 மணி நேரம் அவளை மடியிலே வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன் சாயங்காலத்துலேருந்து. அப்போது எவ்வளோ மணி நேரம் தான் ஒரு ரூமில் ஒரு குழந்தைய வச்சுட்டு சும்மாவே உட்காந்துருக்க முடியும். சரி ஓகே, அப்படியே நான் யூடியூப்பில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி இந்த சாங் நல்லா இருக்கேன்ட்டு அவளை மடியில் வச்சுக்கிட்டு அந்த ரீல்ஸ் பண்ணேன். பெருசாக ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணல, ஒரே ஷார்ட் தான் பண்ணேன். அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். நைட்டு ஒரு 11 மணிக்கு எடுத்து பார்க்குறேன், லூஸுன்னு மெசேஜ் வந்துருந்துச்சு. நீங்கள் லூஸுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரியல. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? என் ட்ரெஸ்ஸு ஏதாவது அசிங்கமாக இருக்கா? நான் பேசின வார்த்தை இல்லை நான் செலக்ட் பண்ண பாட்டு என்னன்னு எனக்கு தெரியல. நான் லூஸுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. இன்னொன்று அது ஷார்ட் வீடியோ. பிடிக்கலைன்னா ஒரு செகண்டில் நீங்கள் இப்படின்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு செகண்டு கூட தேவைப்படாது. இப்படின்னீங்கன்னா அது என் வீடியோ மேலே போயிடும். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுருங்க. அதுக்கு மெனக்கட்டு என் வீடியோக்குள்ளே போய் என் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எனக்கு லூஸுன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த வீடியோ பண்ண நான் லூஸா இல்லை பிடிக்காத ஒரு வீடியோவுக்கு மெனக்கட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி உள்ளே போய் கமெண்டை பாக்ஸுக்குள்ளே போயிட்டு எனக்கு லூஸுன்னு மெசேஜ் பண்ண நீங்கள் அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்தே ஆகணும்னு நான் கம்பல் பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு மனசில் 1000 கவலை இருக்குது. என்னோடய வீட்டில் என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், நான் என்னெல்லாம் தாண்டி வந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு மன ஆறுதலுக்காக தான் இந்த யூடியூப்பில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா. நான் வந்து கம்பல்சரி என்னோடய வீடியோ பார்க்கணும், லைக் போடணும், ஷேர் பண்ணணும் நான் யாரையும் கம்பல் பண்ணவே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன். என்னை பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுறாங்க, பிடிச்சிருக்கவங்க பார்க்குறாங்க, பிடிக்காதவங்க தள்ளி விட்டுருங்க. மெனக்கட்டு வந்து ஏன் கமெண்ட் பாக்ஸில் லூஸு பைத்தியம்லாம் எதுக்கு தேவையில்லாத மெசேஜு? சிந்திச்சு பாருங்கள், யார் லூஸுங்கிறத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நான் வந்து குழந்தைய வச்சுருக்கேன், 1.5 மாத குழந்த. காலையில் வீட்லேயே வேலையை பார்த்துட்டு அவளையும் பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது, தனிமையில் இருக்கிறேன். அதனால தான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். யாரோட சப்போர்ட்டும் இல்லை, யாரும் மொபைல் பிடிக்கல, என்கிட்ட ஸ்டாண்டு எதுவுமே கிடையாது. இந்த ஜன்னலில் தான் மொபைலை வச்சு வீடியோ போடுவேன், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எதுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் மெசேஜ் பண்ணுறனால தான் இது எங்கள் ஃபேமிலி ஆளுங்க பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்கள். இதே எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தா என்ன ஆகும்? அவர் என்னை லூசுன்னு திட்டுவார். இது உனக்கு தேவையாடி? கம்மனு குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இப்படி பேச்சு வாங்கிக்கிறேன்னு எனக்கு தேவையில்லாத திட்டு விழும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? பிடிக்கலைன்னா விட்டுருங்க. மெனக்கட்டு வந்து கமெண்ட்லலாம் தேவையே இல்லை. அப்புறம் இது வந்துட்டு சரி ஓகே, பாய்.